இப்ப இந்த தேர்தலில் களமிறங்குறதுங்கிறது கட்சியை மீட்கிறது அல்லது தொண்டர்களை காப்பாற்றுவது அப்படிங்கிற இலக்கு கட்சி நடந்த நிகழ்வெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். நான் ஆலோசனை சொல்லுவேன். ஜனநாயக முறைப்படி கட்சி இயங்கணும். தலைவர் எப்படி இந்த கட்சியை நடத்தினாரோ, மாண்புமிகு அம்மா அவர்கள் எப்படி அந்த இயக்கத்தை நடத்தினாரோ அந்த வழியில் தான் செல்ல வேண்டும். 50 ஆண்டு காலம் அவர்கள் இருவரும் தலைவரும் இந்த கட்சி ஒரு உச்சநிலை கொண்டு போய் 26 ஆண்டு காலம் ஆளுகின்ற பொறுப்பில் இருந்திருக்கிறார்கள். அதிலிருந்து நாம் மாறுபடக்கூடாது. ஜனநாயக முறைப்படி கட்சி இயங்க வேண்டும். அப்பொழுதுதான் மக்களுடைய அபிமானத்தையும் பெற முடியும். நம்மளை மக்களும் நம்புவார்கள் என்று எவ்வளோ எடுத்து சொன்னேன். அவர் சொன்னதை கேட்கணும், கேட்கவில்லை என்றால் ஒரு கோபப்பார்வை பார்த்து மற்றவற்ற காரியங்களில் இறங்கூட பழக்கம் அவருக்கு இருக்கிறது. அதாவது சர்வாதிகார போக்கு என்று சொல்றார்களே, அதை தன்னுள்ளே மிகுதியாக வளர்த்து கொண்டார். ஆட்சி பொறுப்பில் இருக்கப்ப நீங்க அதை எதுவும் சுட்டி காட்டலையா? இல்ல அதை நீங்க எவ்வளோ நாங்கள் நிர்வாகிகள் தலைமைகள் நிர்வாகிகள் கலந்து ஒரு ரூமில் உட்காந்து பேசும்போது எவ்வளோ சொல்லுவோம். அவருக்கு கோவந்தே வரும் மொழியை என்ன சொல்றாங்கிறதுக்கு கவனத்தில் எடுத்துக்கிற மாட்டார். இப்ப இந்த தேர்தல் களம் அப்படிங்கறது எதிர்கான களமா வச்சிருக்கீங்க. இப்ப அதிமுகவுடைய எதிர்காலம் அல்லது தொண்டர்களை பாதுகாப்ப நீங்க ஒரு அமைப்பாகவும் செயல்பட்டு இருக்கீங்க. அதன் அடிப்படையில் இது தேர்தல் களம், மக்களை சந்திச்சு எங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு என்ன அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு களம். தேர்தலை மட்டுமே வைத்து எதிர்காலத்தை நிர்ணயிக்க முடியாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் 3 முறை தோல்வி இல்லாத வெற்றி பெற்று முதலமைச்சராக. மற்றபடி எல்லாருமே தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். நான் அதையும் சொன்னேன். புரட்சித் தலைவருக்கு ஒரு தோல்வி ஏற்பட்டது ஒரு பார்லிமெண்ட்டில். மீண்டும் அடுத்த தேர்தலில் அதை நிலைநிறுத்தி வெற்றி பெற்றார். மாண்புமிகு அம்மாவர்களுக்கும் வெற்றி வாய்ப்பை இழக்கூடிய ஒரு தேர்தல் நடந்தது. அதற்கு முன்னாலே கட்சியை நிலைநிறுத்தி மாபெரும் வெற்றி பெற்றார். ஆனால் நம்மளுக்கு இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் நம்மளுக்கு ஒரு தோல்வி ஏற்பட்டால் அதை மறுபடியும் தூக்கி நிறுத்துகிற சக்தி இன்றைக்கு நம்ம இடத்துல இல்லை. அதனால் ஜனநாயக முறைப்படி அனைவரும் கலந்து அனைவருடைய கருத்துக்களையும் ஏற்று கடந்த காலங்களில் அரசியலில் என்ன பிரச்சனைக்காக அவர்கள் வெற்றி வாய்ப்பு இழந்தார்கள் என்பதெல்லாம் சிந்தித்து பார்த்தான் செயல்பட வேண்டிய எவ்வளோ சொன்னேன், கேட்கவில்லை.